Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்தின் அருகே சிறப்பு அனுமதி பெற்று சென்றுள்ளது புதிய தலைமுறை. மீட்பு பணிகள் தொடர்பான பிரத்யேக காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ராமராஜன் பதிவு செய்ய கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்கியிருக்கிறார் செய்தியாளர் கணபதி. அதனை பார்க்கலாம். அகமதாபாத்திலே ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி நொறுங்கி வீழ்ந்த இடத்திலே நாம் தற்போது இருக்கிறோம். நமக்கு பின்னால் பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் ராமராஜன் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். சிகப்பு நிறத்திலே விமானத்தின் ஒரு மிகப்பெரிய பகுதி அங்கே இடிந்து உடைந்து கிடக்கிறது. ஒரு கட்டிடத்தின் மேல் விழுந்து வெடித்து சிதறியதன் காரணமாக அந்த கட்டிடமே சுக்குநூறாகிவிட்டது. அந்த கட்டிடத்தில்தான் மருத்துவ கல்லூரியிலே மேல் படிப்பு படித்துக் கொண்டிருப்பவர்கள் மதிய உணவு அறிந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே இந்த விபத்து நேரிட்டதால் அவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு அதிலே ஒரு சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். அருகில் உள்ள கட்டிடங்களை நாம் பார்க்கலாம், எப்படி முழுவதுமாக கருப்படைந்து போயிருக்கின்றன. அந்த அளவுக்கு விமானத்தில் இருந்த எரிபொருள் காரணமாக எரிபொருள் முழுவதும் எரிந்து வெடித்து அந்த கட்டிடமே நாசமாகி இருக்கிறது. அருகில் உள்ள கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 2 ராட்சத கிரேன்கள் நிறுவப்பட்டு அதன் மூலமாக இந்த விமானத்தின் பாகங்களை எடுக்கும் முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் இந்த பகுதிக்கு யாரும் வராதபடி நாலா பக்கமும் சாலைகளை தடுத்து அடைத்து நிறுத்தியிருக்கிறார்கள். நாம் இங்கே அருகில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மேல் மாடியிலிருந்து சிறப்பு அனுமதி பெற்று இந்த காணொலியை பதிவு செய்திருக்கிறோம். காவல்துறையினர் இப்போது கூட இந்த இடத்துக்கு அருகிலே வந்து ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் யாரும் இருக்கிறார்களா, அவர்களை அகற்ற வேண்டும் என்ற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையிலே இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறோம். நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, NIA, DGCA, உளவுத்துறையைச் சேர்ந்தவர்கள் என பல்வேறு விதமான விசாரணைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போரன்சிக் எவிடன்ஸ் என்று சொல்லப்படும் ஆதாரங்களை திரட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தற்போது விபத்து நடந்த இடத்துக்கு மிகவும் அருகில் இருந்து புதிய தலைமுறை இந்த காணொலியை பதிவு செய்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ராமராஜன் காட்டியபடி அருகில் உள்ள மரங்கள் எல்லாம் எப்படி பொசுங்கி இருக்கின்றன என்பதையும், அதே போல யாருமே இங்கு அனுமதிக்கப்படாமல் அந்த இடமே வெறிச்சோடி கிடப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துக்கு அந்த பக்கமாக இருந்தாலும் சரி அல்லது இடது வலது பக்கங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து இடங்களிலுமே சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த விமானத்தின் பாகங்கள் முழுவதுமாக இங்கிருந்து அகற்றப்பட்ட பிறகே இங்கு பொதுமக்கள் வழக்கம் போல அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், அருகில் உள்ள கட்டிடங்களுக்கு செல்வதற்கு கூட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது எனவும் இங்கு வசிக்கும் மக்கள் தெரிவிக்கிறார்கள். அத்தகைய கட்டுப்பாடுகளுக்கு இடையே இந்த சிறப்பு வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறை இந்த காணொலியை மிகுந்த சிரமத்துக்கிடையே எடுத்து விமானம் விபத்துக்குள்ளான பிறகு அங்கே மிச்சம் என்ன இருக்கிறது என்பதை நேரடியாக காட்டியுள்ளது. ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, அகமதாபாத்திலே ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி நொறுங்கிய இடத்திலிருந்து. Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district.